ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் சாம்பிராணி தூபமிடுவது பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் பார்க்கலாம். வாருங்கள். நம் பாரம்பரிய வழக்கப்படி பூஜையின் போதும் விசேஷ நாட்களிலும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் சாம்பிராணி தூபமிடுவது வழக்கம். இந்த சாம்பிராணி புகை தெய்வங்களுக்கு மிகவும் உகந்தவையாம். 33 கோடி தேவர்களும் அஷ்டலக்ஷ்மிகளும் தூய சாம்பிராணி புகைக்கு மகிழ்வதாக கூறப்படுகிறது. வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை, சாம்பிராணி, அருகம்புல், வில்வ இலை, வேப்ப இலை இவைகளை நன்றாக காய வைத்து தூளாக்கி சாம்பிராணியுடன் கலந்து வீட்டில் அடிக்கடி தூபம் போட வேண்டுமாம். இந்த கலவைகள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் என்கிறார்கள். வெண்கடுகு மற்றும் நாய்க்கடுகு இரண்டும் பைரவருக்குடையது. மருதாணி விதை திருமகளுக்குரியது. அருகம்புல் விநாயகரின் மூலிகையாகும். வில்வம் மற்றும் வேம்பு முறையே சிவன், சக்தி இவர்களுக்குரியது. மேற்கண்ட பொருட்களை நெருப்பில் தூவும் போது பைரவ, சிவகணங்கள் மற்றும் சக்தியின் கணங்கள் தோன்றி தீய சக்திகளை அழிப்பார்கள். இப்படி செய்யும் பொழுது வீட்டில் நிம்மதியின்மை, சதாசர்வ காலமும் காரணமின்றி சச்சரவுகள், தூக்கமின்மை, தம்பதியினருக்கு மத்தியில் வாக்குவாதங்கள், திருஷ்டி, எதிர்மறை சக்திகள் போன்ற அனைத்திற்கும் உடனடி சர்வரோக நிவாரணியாக செயல்படும். ஏவல், பில்லி, சூனியம் போன்ற தடைகள் நீங்கும். நவகிரக தோஷங்கள் நீங்கிவிடும். எதிரிகள் தொல்லை, இறந்தவர்களின் சாபம் போன்றவை போய்விடும். கடை மற்றும் தொழில் நிலையங்களில் உபயோகப்படுத்த வியாபாரம் பெருகும். எதிரிகள் தொல்லை விலகும். வீட்டில் நல்ல சக்திகள் நிலை பெருகும். வீட்டில் சண்டை, அமைதியின்மை, தூக்கமின்மை போன்றவை அகலும். நோய் தொல்லைகள் நீங்கும். எந்த விஷக்கிருமிகள் மற்றும் விஷ ஜந்துக்கள் வீட்டில் தங்காது. பொதுவாக அறிவியல் ரீதியாக சாம்பிராணி தூபம் போடுவதால் வீடு மற்றும் கடைகளில் உள்ள அனைத்து இடங்களிலும் உள்ள எதிர்மறை எண்ணங்களை குறைக்கும் என்பதால் இனி தவறாமல் பூஜைகளின் போது முடிந்தவர்கள் தினமும் கூட சாம்பிராணி தூபமிட்டு வழிபடுங்கள். மற்றும் ஒரு அரிய தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.